கர்மங்களை தொலைச்சு விடுறான். உபே சுகிருத துஷ்கிருத்தே தூனுதே புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா. இனி குற்றமே அல்லாதவனாய் அழுக்கற்றவனாய் பரமம் சாமியம் உபைத்தி அர்ச்சிராதி மார்க்கத்துல புறப்பட்டு விடுறார். அஸ்மாத்து ஷரீராத்து சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. சாந்தோக்கிய உபனிஷத்துல எத்தனை பிரபாட்டகம், பிருகதாரண்யத்துல எத்தனை அத்தியாயம், கட்டோபனிஷத்து முழுக்க விளக்கம். நம் ஆச்சாரியர்கள் அது ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதியிருக்கிறத படிச்சு பார்த்தா உலகத்தை திரும்பியே பார்க்க மாட்டோம். நல்லத்துக்கு தான் பார்ப்போம், கெட்ட புத்தி வரவே வராது. எல்லாரையும் சமமா பார்க்கறதுக்கு தான் தோணும். கண்ணன் கீதையில சொல்றாரு, இகைவ தைர்ஜித சர்க்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ. யாருக்கு சமத்துவம் வந்து விட்டதோ அவன் சம்சாரத்தை இங்கேயே ஜெயித்து விடுகிறான்கிறார். எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும், அவனுக்கு சமத்துவ புத்தி வரட்டும். எல்லா ஆத்மாக்களும் சமம், அனைவருக்குள்ளும் அதே பகவான் தான் இருக்கிறார், அவருக்கு தொண்டர்களாகவே இருக்கிறோம். இந்த உண்மை புரிஞ்சு கொடுத்தனால் சமத்துவம், சமத்துவம் தெரிஞ்சதுனாலே வைகுந்தம் இங்கேயே தான். அதனாலதான் சமத்துவம் யோக உச்சத்தே இகைவை தைர்ஜித சர்க்கா. இந்த பிறப்பு இறப்பு என்பது அவனால் இங்கேயே ஜெயிக்கப்படுகிறது. சரி, விட்ட இடத்துக்கு வருவோம். கிளம்பி போயிருந்தோம் இல்லையா? இங்கேருந்து போனவனுக்கு என்ன ஆகும்? ஒளிமயமா இருக்கார் ஆத்மா. அதை பாபம் புண்ணியம்ங்கிற அழுக்கு மூடிக்கொண்டு விட்டது. இங்கே அதை கழுவி தள்ளுடுறான். பகவான் கிளம்புறதுக்கு முன்னாடி கர்மங்கள் எல்லாம் தொலைச்சுடுவார். கடைசி பிறவி, நடு பிறவியா இருந்துன்னு இருக்கத்தான் போறது. கடைசி பிறவியா இருந்து சரணாகதி பண்ணி மோட்சம் தரேன்னு ஒத்துனுட்டார். அப்ப எல்லா பாப்பங்களையும் தொலைச்சுடுவார். 101வது நாடியவன் பிடிக்கணும். ஹிருதயத்திலிருந்து இந்த இடத்தை நோக்கி 101 நாடிகள் ஓழறதான். சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்யன்னு உபனிஷத் சொல்றது. அதுல 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர். அந்த நாடியை பிடிச்சாதான் அந்த 4வது மார்க்கம் சொன்னேனே, அர்ச்சிராதிங்கிற மார்க்கம், அதுல பிடிக்கணும்னா இந்த நாடியை பிடிச்சாதான். பாக்கி 100 நாடியை பிடிச்சாலும் 3 மார்க்கம். 101வது நாடி மட்டும் தனித்து இருக்குமா. அந்த மார்க்கத்துக்கு இவன் எப்படி கண்ணு தெரியும்? உள்ள ஏது வெளிச்சம்? இருட்டு இருக்கிறதே இருட்டரே, புறந்தண்ணிலேருந்து இருட்டரே. அது காட்டுறதுக்கு தான் பக்கத்துல பரமாத்மா அங்கேயே ஹார்த ரூபத்துல அமர்ந்திருக்கிறார். ஹார்த அந்தர்யாமின்னு சொல்லுவா, ஹார்த ரூபம்னுவார்கள். உள்ளூர இருந்து காத்துந்து எந்த பிறவியிலையோ ஒரு நாள் இவன் அந்த நாடியை பிடிக்கிறதுக்கு வழி கேட்க போறான். அந்த வழிக்கு நாம வெளிச்சம் காட்டணுங்கிறதுக்காகவே உட்காண்டிருக்கார். இவனுக்கு அந்த புறப்பட தருணம் வந்த உடனே ஒளிமயமான பிரம்ம வெளிச்சத்தை காட்டி, இந்த ஆத்மன்னு ஓ இந்த மார்க்கத்துல காலவை என்று சொல்ல சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டார். ஸ்தூல சரீரம் கீழே தள்ளிவிட்டான். சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு லோகமா தாண்டி 12 லோகங்கள் போக வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரங்கள். சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்தே என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே என்ன அடியார்கள் பகத் பக்தர்கள் எல்லாம் புறப்பட்டு மேல் நோக்கி விறுவிறுன்னு போற. எவ்வளவு நேரம் பிரயாணம் இருக்கும்? எத்தனை தூரம் இருக்கும்னால் நிமிஷம், கண்ணிமைக்கிற நேரம். அதற்குள்ள கீழே இருக்கிறவா அழுதுன்னு இருப்பா, சுத்தி இருக்கிறவாள்லாம் எங்க கடன் இருக்கு எங்க சொத்து இருக்கு எல்லாம் பேசிட்டு இருப்பா. இவனுக்கு முடிஞ்சு போச்சுன்னா கிளம்பிட்டான். கிளம்பின வேகம் 12 லோகங்களை தாண்டி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ், அளவிட முடியாத பெருசான பிரகிருதி மண்டலம். அந்த மூல பிரகிருதியும் தாண்டான். விரஜாங்கிற ஒரு நதி வருது. க்ஷயந்தமஸ் ரஜசப்பராகே என்னும் தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹா என்னும் ரஜஸ் தமசு தாண்டின விரஜையும் தாண்டிட்டான். அதுல குளிச்சு எழுந்திருக்கான். குளிச்சு எழுந்த உடனே சூக்ஷ்ம சரீரமும் படுத்து. இங்க இருந்தது இது ஸ்தூல சரீரம், இவ்வளவு பெருசு இருக்கே, இதை ஒழிக்கத்தான் இந்த பாடுபடுறோம். இந்த ஸ்தூல சரீரம் கீழே விழுந்தா எடுத்து பக்கத்துல இருக்கிறவெல்லாம் குடமா ஜலம் கொண்டு இது எல்லாத்தையும் குளிப்பாட்டி இதுக்கு சிசுலாம் இட்டு இதுங்க அறிம்பாட்டி இங்க நடந்துட்டு இருக்கும். அவன் போன வேகத்துல விரஜா நதியில போய் அங்க அவனே குளிச்சான். அமானவன் ஒருத்தரங்க இருப்பார். அவர் தான் இவனை கையை பிடிச்சு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தூக்கி விட்டுடுவார். அதோட இதனுடைய சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சுது. இனிமே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாண்டிவிட்டான். கர்மத்தின் தொடர்பில்லை, சம்சாரத்தின் தொடர்பில்லை, சரீரத்தின் தொடர்பில்லை, எந்த பிராகிருத்த விஷய தொடர்புமே இல்லை. அப்போ உள்ள போறச்சு ஆத்மாவுக்கு புது சரீரம் வேணுமே. இங்க இருக்கிறது சரி, அங்க போனான்னா 2-3 விஷயம் நடக்கும். ஒன்னும் கர்மங்கள் இங்கேயே தொலைஞ்ச அப்புறம் தான் கிளம்ப முடியும். அங்க போய் கர்மத்தை தொலைக்கல. கர்மம்னாலே கர்ம பூமி இது. விரஜைக்கு இப்பால் தான் கர்மா. விரஜையை தாண்டினாலே கர்மம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தாண்டி போனா ஸ்வரூப ஆவிர்பாவம்னு ஏற்படும். அப்படின்னா இவனுக்கு இயற்கையா இருக்கிற ஒளி தான் ஞானம். அந்த ஞானம் இவ்வளவு நேரம் மறைபட்டு கிடந்தது. இப்போ அது இங்க ஞானம் விளக்கம் பெறுகிறது. ஞானம் ஊட்டப்படுவதில்லை.
இதே ஜீவன் நம்ம ஞானத்தோட தான் வைகுந்தத்தில் இருக்க போறோம். அங்க போனா ஏதோ புதுசா ஞானம் வரப்போறதோக்க நினைக்க வேண்டாம். இங்க எந்த ஞானத்தோடு இருக்கிறோமோ இதே ஞானத்தோட தான் அங்க போறோம். ஒன்றும் மாறுபடல, ஒரே மாறுதல். இதை மூடின்னு இருந்தது, மூடி கழண்டு போச்சு. இந்த மூடியை கழட்டுட்டு அங்க போனால் இங்கேயே அந்த மூடியை கழட்டினவர்களுக்கும் அதே ஞானம், அங்க போய் அந்த மூடியை கழட்டினாலும் அதே ஞானம். ஹனுமானை பொறுத்த வரைக்கும் அதே ஞானத்தை இங்கேயே மூடியை கழட்டுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கார். இதுதான் நமக்கு அவருக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். அவருக்கு அங்க போய்ங்கிறது இல்லை, அந்த ஞான சிறப்பை இங்கேயே பெற்றுவிட்டபடியால் இங்கிருந்து அங்க போல இங்கேயே இருக்கேன் ராமா, உன்னை இங்கேயே அனுபவிச்சுக்கிறேங்கிறார். அங்க சென்றான். அதனால இவனுக்கு ஸ்வரூபாவிர்பாவம் ஏற்படும். ஸ்வரூபாவிர்பாவம்னா விளக்கம், ஆத்ம விளக்கம், ஞான விளக்கம், மூடியிருந்ததெல்லாம் விலகும். அப்புறம் ரெண்டாவது, அப்ராகிருத்தமான ஒரு உடல் கிடைக்கும். அங்க போனாலும் கிடைக்கும். இங்க இருக்கிறது பஞ்சபூதங்களால் பிராகிருத்தமான உடல், சத்துவம் ரஜசு தமசு என்று முக்குணங்களால் ஆக்கப்பட்ட உடல். ஆனா அங்க போன பிற்பாடு ரஜசு தமசே இல்லாமல் சத்துவகுணத்தால மட்டுமே ஆக்கப்பட்ட உடல். அதான் சுத்த சத்தம்னு சொல்லுவா. அதுக்கு மூப்பு, மயக்கம், சுகம், துக்கம், வியாதி, மரணம், ஜனனம் எதுவும் மற்றதான ஒளிமயமான உடல். அதை அங்க போன பிற்பாடு பெறுகிறோம். அதே போல ஞானத்தில் பெருமானுக்கு நமக்கு வேறுபாடு இருக்காது, சாமியம் கிட்டிவிடும். அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விசிகித்சா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று 8 குணங்களில் அவனோட சமமாயிடுவோம். 500 அப்சர ஸ்திரீகள் நமக்கு அலங்காரம் பண்ணுவார்கள். சதம் மாலாஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக. 100 பேர் வஸ்திரம், 100 பேர் மாலை, 100 பேர் சூர்ணபொடி, 100 பேர் கண்ணுக்கு மை. இப்படி 500 பேர் நமக்கு அலங்காரம் பண்ணி நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் வைகுந்தத்தில் இருக்கிற எல்லாரும் பூர்ண கும்பம் எடுத்துன்னு வருவாளாம். ஓ, நம்மோட இருந்து பெருமான அனுபவிக்கிற இன்னொரு ஆத்மா வந்திருக்கார், அனாதிகால பிறவியை தவிர்த்து நம்மோட சேர வந்திருக்கார். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்ப தடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் ஆழ்வாரே பாசுரம் சொல்றார். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துல வைகுந்தத்தில் இருக்கிறவர்கள்லாம் எதிர்கொண்டு வாருங்கோ, ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம், வரவேற்கிறோம், வாரும் வாரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழி நடத்தி கூட்டின்னு போவார்கள். அந்த தூரத்துல பெரிய ஆதிசேஷ பீட்டத்தில் நடுவே பெருமான் அமர்ந்திருப்பார். வடிவாரும் வாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன் என்னும் வைகுண்டேது பரேலோகே ஷியாசார்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக. அந்த தூரத்தில் இருக்கிறது இவன் பார்க்கறான். அனந்த போகினி தூராதேவ சம்பஷ்ய பிரணம்ய உத்தாயச்சத புனஹா புனஹாச்ச பிரணம்ய. இங்க விழுந்து வணங்குறான். தலைப்பட்ட இடத்துல திரும்ப எழுந்து நின்று மீண்டும் வணங்குகிறான். அங்க தலைப்பட்ட இடத்துல எழுந்து நின்று தண்டவத்து பிரணாமம். இங்கிருந்து அங்க போற வரைக்கும் இப்படியே வணங்கி கொண்டு போகிறான். கிட்டக்க போன பிற்பாடு தம் பாதேன அத்தியாரோகதி. ஆதிசேஷ பீடம் தர்மாதி பீடம் 8 காலோடு இருக்கும். அப்படி சிரித்த முகத்தோட வலது கை அபயஹஸ்தமாய் இடது கையை ஆதிசேஷ பீட்டத்தில் வைத்துக்கொண்டு வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி நீலாதேவி நாச்சிமாரோட வந்திருக்கிறாயான்னு ஆவலோட காத்துன்னு பெருமாள் நம்மை அழைக்கிறார். சஸ்மித மாகூய புன்சிரிப்பு மாறாம கூப்பிடுகிறான். அவலோகன தானேன பூயோமாம் பரிபாலய. அப்படி அவலோகன தானம், தன்னுடைய கண்ணாலே குளிர குளிர கட்டாட்சித்து வாயார கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி புனிசிரிப்பு மாறாம அழைக்கிறார். அந்த உயரமான பீட்டத்துல நான் எப்படி ஏறுறது? ஆதிசேஷ பீட்டன்ல காலை வச்சு மிதிச்சு ஏறி பெருமானுடைய மடியில போய் உட்காந்துப்பேன். ஆதிசேஷனை அடியை மிதிச்சு ஏறி உட்காரணும். அவர் ஆறு நாறு இது வரைக்கும் எந்தெந்த காலில் நான் கடந்திருக்கேன், எந்தெந்த மடியில நான் கடந்திருக்கேன், இங்கிருந்து அந்த இடத்தையும் கொடுத்து இருக்கட்ட நீ என்னோட சமமா வா என்று கூறி ஆதிசேஷ பீட்டத்துல காலை வச்சு ஏறி மடியில் அமர்ந்துனுட்டேன். பக்கத்துல இருக்கார் பெருமாள். இதோ பிராட்டி, இதோ வனமாலை, இதோ அவருடைய கிரீடம், இதோ சக்கரம், இதோ சங்கம். இவ்வளவு கிட்ட இருக்கிற என்னை பார்த்து கோசி நீ யார் அப்படின்னு கேட்கிற. அகம் பிரம்மாஸ்மி, அடியேன் தான் பிரம்மம், தேவரீருடைய சரீரமா வந்திருக்கேன். அவர் திருப்பி கேட்கிறார், இவ்வளவு காலம் எங்கு போயிருந்தாய்? ஏன் இவ்வளவு நேரம் வரல? நீ வருவாயா வருவாயான்னு ரொம்ப பிறவிகளா காத்திருந்தேனே. நமக்கு பதில் தெரியல. ஏன்னு தெரியுமண்ணா? இப்போ அவர் போப்ப ஏதோ ஒரு நாள் கேட்க போறாரு இல்லையா, என்ன பதில் சொல்லுவீள்? சாமி இதெல்லாம் வேற, அங்கே போனால் கேட்பாளா? நான் மாதிரி ஏதோ போனால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், இங்கே போனால் கேட்பார்களா? நான் கேட்பார், கோசின்னு கேட்பார். நமக்கோ ஞான விளக்கம் ஏற்பட்டு கொடுத்து இனிமேல் அஜ்ஞானமே கிடையாது.
ஞான ஒளி தான் இருக்க போறது. அப்ப அவருக்கு பதில் சொல்லுவோம். அடியேன் இத்தனை நாள் ஏனோ வெண்ணியே வேண்டி வீழ்பொரு கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவா நில்லா நெஞ்சின உடையேன்னு காலத்தை கழிச்சுட்டேன். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர் தரும் கலவியே கருதி இத்தனை நாளும் பாடா பட்டுட்டேன். இப்ப நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் இப்பவாவது வந்தேனேன்னு சந்தோஷப்படுமே. நேத்திக்கு வரலையேன்னா நல்ல வேளை இன்னைக்காவது வந்தேனே, இன்னும் 10 பிறவி தள்ளாமல் நல்ல வேளை இன்னைக்கு வந்தேனேன்னால் அதை கேட்டு பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூதேவி நீலாதேவியை பார்த்து நம் குழந்தை நம்மை தேடி வந்து அணைந்து விட்டான் அப்படின்னு சந்தோஷமா புன்னகை பூத்து சிரிக்கிறார். அந்த சமயம் சம்சாரத்துல நாம என்னென்ன பாடுபட்டு இருக்கிறோமோ அந்த பாடெல்லாம் இல்லாதபடிக்கு தன்னுடைய திருமார்போட ஒரு முறை தழுவி கொள்ளுகிறார். அவருடைய திருமார்பு நாச்சியார் வாழ்கிற திருமார்பு. நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தேச்ச மானுஷி என்று எல்லாராலும் வணங்கப்படும் மகாலட்சுமி எழுந்துருளிருக்கும் திருமார்பு. அந்த திருமார்பில் அவளுக்கு பக்கத்துல என்னையும் அவளையும் அணைத்து என்னையும் அணைத்து இனிமே உனக்கு சம்சாரத்தாபம் இல்லை, ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் இல்லை அப்படின்னு சொல்லி தழுவி கொள்ளுகிறார். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஸ்சிதா. அன்றிலிருந்து அந்தமில் பேரின்பமான நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஹாவு 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 அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா அஹக்கு ஸ்லோககிருது அஹக்கு ஸ்லோககிருது அஹக்கு ஸ்லோககிருது என்று நானும் சொல்லுகிறேன், அவரும் ஆனந்தப்படுகிறார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அமிர்த சாகராந்தர் நிமக்ரஹா சர்வாவயவ சன் என்று சரணாகதி கத்தியம் கடைசியில ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடைய இறுதியிலே நம்முடைய மொத்த உடல் உள்ளம் அனைத்தும் ஒரு அமுதக் கடலுக்குள்ள அழுத்திட்டா எப்படி இருக்கும், அதை போல அமிர்தமயமான பெருமானிடத்திலே உள்ளே புகுந்து அனுபவித்து அனுபவித்து அந்நத் கர்த்தும் திரஷ்டும் ஸ்மர்த்தும் வேற எதையும் நினைக்க முடியல, வேற எதையும் செய்ய முடியல, வேற எதுவும் பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஆனந்த நிலையில் எப்போதும் இருக்கிறான் 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 அப்படின்னு உபனிஷத்து சொல்லி முடிக்கிறது. இது அர்ச்சிராதி மார்க்கத்துல நாங்க போய் சேர்ந்தது பெற்ற அனுபவம். அதற்கப்ப அங்க இருக்கிறவர்களோட எல்லாரோடையும் சேர்ந்து கைங்கரியம் தான். இதெல்லாம் ஒரு புறம். முக்தின்னா என்னங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா? அதே போல இந்த லோகத்திலிருந்து இது இத்தனையுமே ஆஞ்சநேயர் எப்படி பெற்றிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இத்தனை நேரம் கொஞ்சம் தெரியாத உபனிஷத்துலேருந்து சொன்னேன். இப்ப தெரிஞ்ச கதை. இது ஒவ்வொன்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைச்சிருக்கேன். எங்கே கிடைத்தது, எப்படி கிடைத்ததுனால் முதல்ல தொண்டு. அங்க போனா எல்லாரோடையும் சேர்ந்து கைங்கரியம் தானே பண்ண போறோம். இவருக்கு முதல் நிமிஷத்துலேருந்து அதானே கிடைச்சது. ராம கைங்கரியம். சுக்ரீவனுக்கு சேர்த்து வச்சதுலேருந்து, சீதாதேவியை போய் தேடி கொண்டு ராமன் உயிரை மீட்டு கொடுத்ததுலேருந்து, அடிபட்டு சக்தி ஆயுதத்தில் விழுந்திருக்கிறச்சே போய் சஞ்சீவி பர்வத்தம் ஓஷதி பர்வத்தை எடுத்துன்னு வந்து மூலிகையினாலே உயிர் பெத்தி எழச் செய்ததுலேருந்து, அவ்வளவு ஏன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சேத்து கட்டின்னு போலையா? இங்கேருந்து சேத்து பந்தம் கட்டி அணை கட்டித்தானே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிருக்கா. அப்பதான் ஆஞ்சநேய சுவாமி 2 பேர் அப்படி தோளில் தூக்கி வச்சுன்னு விட்டார். இந்த பக்கத்துல ஹனுமார் வந்து ராமரை தூக்கி லக்ஷ்மணனை தூக்கிண்டு அவர்களை எழுந்துருளை பண்ணிட்டே போறாருனால் கைங்கரியம். அங்க போனாலும் அதை தானே செய்ய போறோம். இங்க போனாலும் அந்த கைங்கரியம் கிடைச்சது. இது இங்க ஒவ்வொரு இடமா போனது இருக்கட்டும். ராவணன் ஒரு முறை லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்திருக்கிறச்சே தூக்கின்னு போக வந்தான். லக்ஷ்மணன் கீழே விழுந்திருக்கார். ராமனுக்கு இன்னும் செய்தி போல. அதுக்குள்ள ராவணன் ஒரு திட்டம் போட்டான். லக்ஷ்மணனை நாம தூக்கின்னு போயிட்டா ராமனே போயிடுவார், சண்டையை ஜெயிச்சுடலான்னுட்டு அப்படி அனாயாசமா ஒரு இடது கையை கொடுத்து தூக்க பார்த்தான். அவர் மூர்ச்சித்திருக்கார், மயக்கமா விழுந்திருக்கார். ஒரு கையை கொடுத்தான் நகர்த்த முடியல, 10 கையை கொடுத்தான் நகர்த்த முடியல, 20 கையை கொடுத்தான் நகர்த்த முடியல. அவனே யோசிச்சு பார்க்கறான். சக்கியம்புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கே பரதானுஜா. ஹிமவானோ கைலாசமோ எல்லாத்தையும் நான் அசைச்சிருக்கேன், இந்த ஒண்ணுமில்லாத பரதன் தம்பி லக்ஷ்மணனை என்னால் தூக்க முடியலையே ஏன் நினைச்சுன்னு நொந்துட்டு போயிட்டான். பக்கத்துல ஆஞ்சநேய சுவாமி வந்தவர் லகுத்தம் அகமத்து, லேசா ஏதோ புல்லு கிடக்கிற மாதிரி இப்படி தூக்கி தோல்ல போட்டு போயிட்டாராம். அது என்ன, ராவணனாலே 20 கையால தூக்க முடியல, ஹனுமார் தூக்கச்சு. ஒருவேளை ராவணன் வரைச்சே பாரமா படுத்துட்டு இருந்திருப்போம் லக்ஷ்மணன். ஹனுமார் வரைச்சே லேசாயிரு. அவர் மயக்கமா இருக்கார், அவர் எங்க பாரமாறுது லேசாருது. உள்ளத்திலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட பகமையோட ராவணன் வந்தான், தூக்கவே முடியல. உள்ளத்துல அன்போட லக்ஷ்மணன் வந்தார், சட்டென்று தூக்கி கொண்டு போனார். லக்ஷ்மணனை தூக்கிண்டு போய் உயிரை காப்பாற்றி கொடுத்தனதும் அதே ஆஞ்சநேய சுவாமி தான். இப்படி பல இடங்கள்லையும் பார்த்தால் அவருக்கு கிடைச்சது கைங்கரியம். அந்த லோகத்துக்கு போய் என்ன கைங்கரியமோ அதே கைங்கரியத்தை இங்கும் பெற்றார்.
ஒரு சில ஸ்லோகங்கள் எவ்வளவு அந்தரங்க கைங்கரியம்னு சொல்றேன். மோதிரத்தை கொண்டு சீத்தையனிடத்துல கொடுக்க முடிஞ்சுதா? சூடாமணியை சீத்தையனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடிஞ்சுதா? இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. இதுக்கப்புறம் சீதை, என்ன நீ பார்த்தேன்னு திரும்பி போய் ஹனுமானை எப்படி சொல்லுவீர்?